Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி பைப்பிங் thread மேல thread வச்சு எப்படி லோடிங் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் thread வந்து கேப்பே இல்லாம க்ளூ வந்து போட்டு வந்து ஒட்டிக்கங்க. இதுக்கு வந்து நான் silk thread வந்து டபுள் thread தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து thread எடுத்துக்கறேன். பிசுறு வந்து தெரியாம ஃபர்ஸ்ட் அந்த பைப்பிங் thread வந்து கவர் பண்ணிக்கலாம். நீங்க thread வந்து ரொம்ப லூசா பிடிக்கணும். ரொம்ப டைட்டா பிடிச்சீங்கன்னா thread வந்து மேலே வராது. இந்த பைப்பிங் thread பிசுறு தெரியாம ஃபுல்லா வந்து கவர் பண்ணிடலாம். எவ்வளோ க்ளோஸா போட முடியுமோ அவ்வளோ க்ளோஸா வந்து போடுங்க. இப்போ இந்த மாதிரி வர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நீடில எடுத்து இந்த சைடுல அது கொஞ்சம் தூரமா வந்து ஒரு ரெண்டு செயின் போட்டு இந்த நீடில வந்து இப்படி லாக் பண்ணிடுங்க. நான் இந்த நீடில தான் வர்க் பண்ண போறேன். சோ அதனால வேற நீடில் போட்டு லாக் பண்ணிட்டு இந்த நீடில வந்து எடுத்துக்கறேன். இந்த மாதிரி சைடுல வந்து லாக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ப்ளூ கலர் thread எடுத்துக்க போறேன். இப்போ இந்த சைடு லாக் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் வந்து நெக்ஸ்ட் கலர் வந்து எடுக்கணும். அதாவது இந்த yellow கலர் எங்க முடியுதோ அங்க இருந்து ப்ளூ கலர் எடுங்க. டபுள் thread தான் வந்து எடுத்துக்கறேன். கொஞ்சம் கவனமா வர்க் பண்ணுங்க. ஏன்னா கீழ மறுபடியும் thread இருக்குது. ஆல்ரெடி yellow கலர் வர்க் பண்ணிருக்கறங்காட்டி அந்த threadம் சேர்ந்து மேலே வர்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா வர்க் பண்ணுங்க. இந்த yellow கலர் thread வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா இன்னுமே கொஞ்சம் தள்ளி தூரமா வந்து நீங்க லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த thread வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நம்ம வர்க் பண்றப்ப. ஃபுல்லா இப்போ இந்த yellow கலர் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த ப்ளூ கலர் thread வந்து கொடுக்கணும். கொஞ்சம் கேப்பே இல்லாம வர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு செயினை பிரிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸா வந்து வர்க் பண்ணுங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். அந்த yellow கலர் thread வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ப்ளூ கலர் thread வந்து க்ளோஸா போடுங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் thread இந்த சைடுல கொஞ்சம் தூரமா எடுத்து இங்க செயின் போட்டு லாக் பண்ணிடுங்க. அதவே இப்போ மறுபடியும்
இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து எடுக்க போகிறேன். இங்கே அதாவது இந்த எல்லோ கலர் வந்து எங்கே முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலர் த்ரெட்டில் படாமல் ஒர்க் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சைடில் மறுபடியும் எல்லோ கலர் த்ரெட்டை இங்கே கொண்டு வந்து லாக் போட்டு விட்டுருங்க. இப்போ வேறு நீடில் வச்சு நான் லாக் போட்டுக்கிறேன். இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை இந்த சைடில் இந்த ப்ளூ கலர் எங்கே முடியுதோ அங்கேருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் எடுத்து இந்த சைடு லாக் பண்ணிடுங்க. இப்போ இந்த எல்லோ கலர் வந்து எடுத்துக்கிறேன். சேம் இப்போ அதே மாதிரி தான் இந்த எல்லோ கலர் இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இங்கே வந்து அடுத்த செயின் வந்து இங்கே கொடுங்க. இப்போ எல்லோ கலர் இங்கே லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளூ கலர் த்ரெட் எடுத்து இங்கே ஆப்போசிட்டில் எங்கே ப்ளூ கலர் முடியுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள்.
இப்போ இந்த ப்ளூ வந்து ஃபினிஷ் ஆக போகுது. அதனால் இப்போ இங்கே நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்தது இந்த எல்லோ கலர் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இது கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் த்ரெட்டும் சேர்ந்து வராமல் இந்த ஒயிட் கலர் த்ரெட்டை பைப்பிங் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்போ நாட் போட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது சைடில் இருக்கிற கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் அவுட்லைன் வந்து த்ரெட்டில் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை பீடு இல்லைன்னா மெட்டீரியல் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது நம்ம 2 கலர் யூஸ் பண்ணுறங்காட்டி 2 நீடில் வந்து வச்சு யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு வந்து ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா 2 நீடில் தான், அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இதே இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அங்கங்கே நாட் போட்டு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். 3 நீடில் யூஸ் பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறக்காக வந்து நாட் போட்டிருப்பேன். இது வந்து 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், 2 நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து எந்த கன்ஃபியூஷனும் வராது. இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அப்படி இதுலேயும் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நாட் போட்டு கூட இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். சில்க் த்ரெட்டுங்கிறங்காட்டி பிசுறு வராமல் ஒர்க் பண்ணணும், அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இது நம்ம சேரீயில் என்ன கலர்ஸ் இருக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.